ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஏபி. இன்னைக்கு ஒரு வேற லெவலான ஒரு ஹாரர் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொன்று ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் தங்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு பால்கனிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே பேசுகிற சத்தம் கேட்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு வெளியில் வந்து குப்பையை கொட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வண்டியில் போகிறதும் வருதுமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றது இருக்கட்டும். திடீர்னு ஒரு போலீஸ் உங்கள் வீட்டு கதவை தட்டி, என்னங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் இறந்து 6 மாதம் ஆயிடுச்சு, இதை பற்றிலாம் நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி போலீஸ் உங்களை வந்து கேட்குது. அப்படின்றப்போ நீங்கள் டக்குன்னு ஷாக் ஆவீங்களா? என்னது பக்கத்து வீடா? எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு அம்மா வந்துட்டு குப்பையை கொட்டுறதுக்காக வெளியில் வந்தாங்க. பால்களை நின்று குடும்பத்தோடு வந்துட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இன்னமும் 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்தாங்க அப்படின்றது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவீங்களா? அதுக்கு அந்த போலீஸ் ப்ரூஃபோட இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்த ஆட்கள் இவங்க தானே அந்த பக்கத்து வீட்டில் இருக்குது, இவங்க இறந்து 6 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு பயத்தோட உச்சத்துக்கே நீங்கள் போவீங்களா? என்னடா சொல்கிற, 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்தவங்க எப்படி நேற்று வரைக்கும் மனுஷ ரூபத்தில் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்க மனுஷங்களா பேயா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஸ்குள்ளே வருவீங்க. அதை தாண்டி இந்த 6 மாதமாக ஒரு பேய் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு சொல்லி ஆட்டவங்க நிற மாட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் ரியலாகவே நடந்திருக்கு இந்தியாவில். எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்கிற குந்தன்பாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாட்ஷான ஏரியாவில், பணக்காரங்க மட்டும் வாழ்கிற இந்த ஏரியாவில் ஒரு வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இறந்திருக்கு. அந்த 6 மாதம் வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு எதுவுமே தெரியாமல் அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள் பேயா மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள் கிட்ட நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு ஒரு 6 மாதமா. கேட்கவே கிரேசியாக பயமுறுத்துற மாதிரி இருக்குல்ல. இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லும்போது பேயே இல்லாதவங்க கூட ஒருவேளை பேய் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள வருதுல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரியல் ஸ்டோரியை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கேஸ் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலக நாடுகள் இருக்கிற எல்லாருமே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் லிஸ்ட்டில் இந்த ஒரு குந்தன்பாகையுமே வந்து ஒன் ஆஃப் த மெயின் லிஸ்ட்டை சேர்த்துருக்காங்க. அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஹாண்டடான பிளேஸை பற்றி நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, அப்படி அந்த குந்தன்பாக் அப்படின்னு சொல்ல போகிற அந்த வீட்டில் என்ன நடந்தது, அந்த குடும்பத்துக்கு அவங்க எப்படி இறந்தாங்க, இது எப்படி போலீஸ் கேஸாக மாறிச்சு, போலீஸ் கேஸ் எப்படி இதை ஹாண்டட் பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மாற்றினாங்க அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அது உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, முதல்ல இந்த ஒரு சம்பவம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா 1990s இயர்லியில் நடக்குது. அதாவது 1990களோட ஆரம்ப கட்டத்தில் நடக்கிற ஒரு கதை. இந்த ஒரு கதை எங்கே நடக்குதுன்னா, இந்தியாவில் இருக்கிற ஹைதராபாத் இருக்குல்ல, ஹைதராபாத்தில் குந்தன்பாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா. இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஹைதராபாத்லேயே இருக்கிறதுல ஒரு பார்ஷன் ஏரியா. லைக் இது எப்படின்னா, சென்னையில் வந்துட்டு எப்படி இந்த போயஸ் கார்டன், ஈசிஆர், நுங்கம்பாக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் பணக்காரங்க இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு சினாரியோ தான் இந்த குந்தன்பாக்லையுமே. அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு லாவிஷான இருக்கிற ஒரு ஆட்கள். ஸோ அங்கே இருக்கிற வீடுகளுமே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்படுற ஒரு வீடுகளாக இருக்கும். ஸோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாக இருக்கிறதுனால பெருசாக அவங்க வந்துட்டு அக்கம் பக்கத்தில் பேசாமல் இருக்கிறதும், அதே போல் வெளியில் பெருசாக வராமல் இருக்கிறதும் இருப்பாங்க. பட் அப்பப்போ வந்துட்டு பக்கத்து வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இந்த பால்கனியில் நிற்கிற போது பார்க்குறதும் சரி, இல்லைன்னா அந்த குப்பையை கொட்டுற போதோ, இல்லை அந்த கார் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போதும் தான் அப்பப்போ இந்த வீட்டில் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ லிட்ரலி பார்த்தோன்னா ஒரு பணக்காரங்க ஒரு வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் என்ன நடக்குதுன்னு பெருசாக தெரியாது, எத்தனை பேர் இருக்காங்கன்றது பெருசாக தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் குந்தன்பாக் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஒரு குந்தன்பாக் இந்த அளவுக்கு ஒரு பாஷான ஒரு ஏரியா இருக்கிற ஒரு இடம் இன்னைக்கு டோட்டலாக ஒரு ஹாரர் பிளேஸாக மாறினதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது, அதுக்கு ஒரு குடும்பம், அதில் வந்துட்டு வர்ஷத் நாராயண் அப்படின்றவர் வந்துட்டு இந்த 1990s காலகட்டத்தில் வந்துட்டு இந்த குந்தன்பாக்ல வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீடு ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு வீடுன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு வர்ஷத் நாராயணன் அப்படின்றவருக்கு வந்துட்டு ஒய்ஃப் இல்லை, ஒரே ஒரு பையன் தான். இவர் வந்துட்டு சடனாக ஒரு புது பணக்காரர் மாதிரி, சடன் மீன்ஸ் அவர் உழைச்சி தான் சம்பாதிச்சார், ஒரு புது பணக்காரர். ஸோ புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னா ஒரு நல்ல ஏரியாவில் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு குந்தன்பாக்ல ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காரு. இவர் வாங்கினது இல்லாமல் இவருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி இவர் பையனை வந்துட்டு நல்லா படிக்க வச்சு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான் அந்த பையன். ஸோ மீதி இருக்கிற கடைசி காலத்தில் இந்த வர்ஷத் நாராயணன் என்ன பண்ணாருன்னா, அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வர்ஷத் நாராயணன் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ இவருக்கு இருக்கிற ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கார் இல்லையா, அந்த அமெரிக்காவில் இருக்கிற பையன் வந்து சரி அப்போ தான் இறந்துட்டாரு, நம்மளும் இங்கே அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டோம், இப்போ இதுக்கப்புறமா இந்தியாவில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் பெருசாக இல்லை, ஸோ அதனால் அப்பா இருந்த வீடை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அமெரிக்காவில் இருந்து இந்தியாவில் இருக்கிற இந்த குந்தன்பாக்ல இருக்கிற வீடை விற்கிறதுக்காக. ஸோ அப்படி நிறைய புரோக்கர்ஸை வந்துட்டு பார்க்குறாங்க, விற்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஃபைனலாக ஒரு ஃபேமிலி இந்த ஒரு வீடை
வீடை வாங்குறதுக்கு முன் வராங்க. இந்த ஒரு வீடு வாங்குறது எத்தனை பேர் அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 பெண் குழந்தைகள், மொத்தம் 4 பேர் இந்த வீட்டில் தங்குற மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த வீடை வாங்குறாங்க. சரி, இந்த வர்ஷத் நாராயணோட பையனும் அந்த ஒரு ஃபேமிலிக்கு வீடை வித்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபேமிலி வந்துட்டு 2001 வந்துட்டு இந்த ஒரு ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க, வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2001 இந்த ஒரு ஃபேமிலி முதல்ல இந்த ஒரு வருஷம் வந்துட்டு நல்லா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு வருஷத்தில் வந்துட்டு அடிக்கடியாக வந்துட்டு அவங்களோட அப்பா, அந்த 2 பொண்ணுங்களோட அப்பா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட அம்மா வந்துட்டு குப்பையை கொட்டுறதுக்கு வெளியே வரதா இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டு போயிட்டு வரதா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க தான் இங்கே இருக்காங்க போல இருக்குன்றது ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கடந்த சில நாட்களாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்ட்ரேஞ்சான சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குப்பையை கொட்டுறது கூட, அதாவது இந்த குந்தன்பாகில் இந்த ஃபேமிலி வந்தாங்க இல்லையா, இந்த ஃபேமிலி ஒரு குப்பையை கொட்டுறது கூட காரில் இருந்து வந்து குப்பையை கொட்டிட்டு திரும்பி கார் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அதே போல் ஏதாச்சும் வாங்கணும்னா கூட காரில் தான் வெளியில் வருது, திரும்பி காருக்குள்ளேயே போயிடுறது. அதே போல் ஏதாச்சும் இந்த ஃபேமிலி வந்துட்டு பால்கனியில் நின்று பேசுறதா இருக்கட்டும், இல்லைனா அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று பேசுறதா இருக்கட்டும், அவங்க பேசுகிற விஷயமே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு முறைச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் வந்துட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க 2 பொண்ணுங்க, அப்பா அம்மா தான். அவங்க ஏன் இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டே பேசிக்கணும், அவங்களுக்குள்ளேயே ஏன் குசு குசுன்னு பேசிக்கணும், ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு ஒரு ரோபோட் மாதிரியே நீ சொல்லு, அப்படியா, ஓகே, இப்படின்ற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்ற பட்சத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கோம், ஏன்னா அப்பா அம்மா கிட்ட தான் பேசுகிறேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சாக பேசுகிறேன், நம்மளே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்க மாட்டோமா. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே போல் இந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே பால்கனியில் போயிட்டு நின்றுவாங்க. நின்றுட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வானத்தையே பார்க்கும்போது அக்கம் பக்கத்தில் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இவனுங்க ஒரே மாதிரி வானத்தையே அதுவும் டெய்லியும் பார்க்குறானுங்க, அசைய கூட மாட்டுறானுங்களே, கண்ணு கூட அசைய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, என்ன ஆயிடுச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. பட் அந்த குடும்பம் கடந்த 1991 இருந்து வரும்போது பெருசாக அக்கம் பக்கத்தில் பேசாமல் தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் பெருசாக பேச மாட்டாங்களே, ஸோ என்ன விஷயம் கூட தெரியல, சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சஸாக நடந்துக்கிறத வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை நோட் பண்ணுறதும் இல்லாமல் இது கூட இன்னொருத்தனும் நோட் பண்ண ஆரம்பித்தான். அதுதான் ஒரு திருடன். அந்த திருடன் பேர் வந்து என்னன்னா முகமது சஜான். இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த வீட்டுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குடி வந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் பெருசாக அக்கம் பக்கத்தில் பேசாமல் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க ஒரு ஐசோலேட்டடாக தான் இருக்காங்க. இவங்க வீட்டில் வர நல்ல ஒரு பெருசாக புதுசாக வேறு இருக்குது. அதனால் இவங்க வீட்டில் ஏதாச்சும் பெருசாக தேரும். ஸோ அதனால் இவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு நாள் போயிட்டு நம்ம திருடணும்னு சொல்லி இந்த ஒரு திருடன் வந்து பிளான் பண்ணுறான் இந்த வீட்டில். அதுக்கப்புறமா அந்த திருடனும் வந்துட்டு இந்த வீட்டை வந்துட்டு நோட்டம் விட ஆரம்பிக்கிறான் 24 ஹவர்ஸும். இந்த திருடன் நோட்டம் விட்டதுலேயே வந்துட்டு அவன் பார்க்குறது அவனுக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு திங்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, இவங்க எல்லாருமே பால்கனியில் வந்துட்டு எதுக்காக வானத்தையே பார்த்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்க. யாராச்சும் வெளியில் வரணும்னா கூட காரில் வந்துட்டு திரும்பி காருக்குள்ளேயே போயிடுறாங்களே, இவங்க பண்ணுறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு, நமக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருட போனவன் ஒரு பிளான் பண்ணிட்டு நோட்டம் விடுவாங்களே, அவனுமே கன்ஃபியூஸ் ஆகிறான். இவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக செயல்படுறாங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருடனுக்கு ஒரு டவுட் வருது. பட் இருந்தாலும் அவன் என்னன்னா, சரி பணக்காரங்களா இருக்காங்க, ஸோ அக்கம் பக்கத்தில் யாரும் பேசிக்காம பெருசாக பணக்காரங்க யார்கிட்டையும் பெருசாக ஒட்ட மாட்டாங்களே, ஸோ அதனால இவங்களும் அப்படி தான் இருக்காங்க போல இருக்குது, ஆனால் இவங்ககிட்ட பெருசாக பணம் இருக்குன்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னா, இந்த திருடன் ஒரு நாள் பிளான் போடுறான் இந்த வீட்டில் திருடுறதுக்காக. சரியாக ஒரு மிட் நைட் இருக்கிற நேரத்தில் இந்த வீட்டோட காமன் செவரை குதிச்சு உள்ளே போகிறான் இந்த திருடன். உள்ளே போனதுமே கதவை இப்படி தட்டினதுமே அப்படியே கதவு திறக்குது. என்னடா கதவு மூடாமல் வர தூங்கி இருக்காங்களா அப்படின்றத பார்க்கும்போது அந்த கதவை திறந்து உள்ளே போகும்போது அவனுக்கு அடுத்த ஒரு ஷாக்காக இருக்குது. என்னடா இந்த வீட்டில் ஆட்கள் இருக்காங்க, எல்லாருமே நம்மளும் பார்த்தோம், நேற்று வரைக்கும் கூட எல்லாருமே வந்துட்டு பால்கனி நின்று வானத்தையே முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற இடத்துல வீடு ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு தூசி படைஞ்சிருக்கு, ரொம்ப டர்ட்டியாக வேற இருக்கு, ஒரு ரொம்ப நாளாக மூடி வச்சா ஒரு வீடு எப்படி வந்துட்டு இந்த ஒற்றை கிட்டலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கு, வீடை ஒழுங்காக பராமரிக்க மாட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பயும் அவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. சரி வந்துட்டும் இவ்வளோ பெரிய ஒரு வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே கவனிக்கிறான். ஒரு பாஷான வந்துட்டு டைனிங் செட் இருக்குது, ஒரு பாஷான ஃபர்னிச்சர் இருக்குது, மிகப்பெரிய டிவிகள் இருக்குது. ஸோ அங்கே நிறைய ட்ரெஸ்ஸை பார்க்குறான். அந்த ட்ரெஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது, போடுற செருப்பு ஷூலேருந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே போகும்போது சுருட்டிட்டு போயிடலாம்னு சொல்லி அவன் ஒரு பிளானை போட்டு வச்சுட்டு இன்னும் ஒரு ரூமில் என்னென்ன இருக்குது, நகை எங்கே இருக்குது, பணம் எங்கே இருக்குன்னு ஒன்று தேடி போக ஆரம்பிக்கிறான். எல்லா ரூமையுமே சொல்லி வச்ச மாதிரி எம்டியாக இருக்குது. அந்த எம்டியாக இருக்கிற ரூமில் வந்துட்டு பாலடைஞ்ச மாதிரி ஒற்றையும் கிட்டுமா இருக்குது. இந்த ரூம்லாம் இவங்க யூஸ் பண்ணுறானுங்களா இல்லையா, என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறான் இந்த திருடன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை திறக்கிறான். ரூமை திறந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஷாக்குங்க. என்ன அப்படின்றப்போ அந்த ரூமை திறந்து பெட்டை பார்க்கும்போது அங்கே 4 பேர் இறந்துருக்காங்க.
என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அந்த 4 பேர் பெட்டில் இறந்துருக்காங்க. அந்த இறந்தவங்க அந்த ரூமோட எல்லா செவுத்துலையுமே ரத்தத்தால் ஏதோ புரியாத வார்த்தையில் எழுதியிருக்காங்க. இந்த ஒரு விஷயமா அந்த திருடன் பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். என்னடா இது, நம்ம இவங்க வீட்டில் திருட வரலான்னு பார்த்தா இவங்க என்னன்னா இறந்து வேற இருக்கானுங்க, இவங்க உண்மையிலே இறந்துருக்காங்களா இல்லை நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வேற போய் பார்த்துருக்கான். அவங்க எல்லாருமே இறந்துருக்கிறதையும் பார்த்தான். அதுக்கப்புறம் லைட் போட்டு பார்த்துக்கணும், செவரு ஃபுல்லாக ரத்தத்தால் ஏதோ எழுதி இருக்கிறதையுமே கவனிச்சான். இவனுக்கு இப்போ ஒரு அள்ளு விட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, உடனே வந்துட்டு கீழே வந்துட்டு இதை போலீஸ் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். போலீஸ் கிட்ட சொன்னாலுமே நம்மளை தான் பிடிப்பாங்க, ஏன்னா நீ ஏன்னா அங்கே திருட போகணும்னு சொல்லி நம்மளை பிடிப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் யோசிச்சதுக்கு அப்புறமா ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு, சரி நம்மளை வந்துட்டு பிடிச்சிட்டு ஜெயிலில் அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான் இந்த திருடன். போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா இவன் பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இல்லை போலீஸ் உடனே வந்துட்டு இந்த ஒரு திருட மேலே தான் சந்தேகப்பட்டாங்க. என்னடே நீ திருட போயிட்டு அவங்க ஏதாவது ஒன்று வந்துட்டு சண்டை போட்டிருப்பாங்க, நீ அவங்களை கொன்னுட்டு அவங்களே ஆல்ரெடி செத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கதையாக விடுறேன்னு சொல்லிட்டு இந்த திருடனை போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க. சரி, இந்த திருடன் சொன்னதை அவங்க உண்மையிலே இறந்துருக்காங்களான்னு சொல்லி போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்டில் அந்த திருடன் சொன்ன மாதிரி எல்லா இடமும் தூசியுமா ஒற்றையுமா இருக்குது. கிட்டத்தட்ட பயன்படுத்தாத ஒரு பல வருஷமாக பயன்படுத்தாத ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வீடாக இருந்தது. சரி, இருந்தாலும் இவன் சொன்ன அந்த ரூமில் போய் பார்க்கும்போது அங்கே குடும்பமே இறந்துருந்தாங்க. இறந்து இருக்கும்போது புரியாத மொழியில் ரத்தத்தால் அந்த வீடு முழுக்க அந்த செவரு முழுக்க அந்த ரூமில் எழுதப்பட்டிருந்தது. இந்த ஒரு விஷயத்தை அந்த 4 பாடியுமே ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும்போது அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் வந்த ரிப்போர்ட்டில் அடுத்த ஒரு ஷாக்கிங் போலீஸ் கிட்ட இருந்தது. என்ன அப்படின்றப்போ அந்த ஒரு 4 பேரும் இறந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்றது போலீஸுக்கு வந்து போலீஸ்க்குமே ஷாக். என்னடா 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டானுங்களான்ட்டு. அப்போ தான் திருடன் சொன்னது உண்மை அப்படின்றது தெரிஞ்சது. திருடன் இந்த கொலையை பண்ணலை அப்படின்றதையும் போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறமா சரியான அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதை பண்ணதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே போலீஸ் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அதே போல் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் போய் தட்டுறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க தெரியும், ஒரு ஃபேமிலி இருக்காங்க, என்னாச்சு அப்படின்றது. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா, ரொம்ப நாளாக வெளியில் வரலையே, அவங்கள வந்துட்டு நீங்கள் என்ன வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு கூட என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டீங்களா, நீங்கள் பாட்டுட்டு உங்கள் வீட்டிலே இருந்துடுவீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை போலீஸ் கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இப்போ நேற்று கூட தானே சார் பார்த்தேன், நேற்று கூட பால்கனியில் நின்றுட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா குப்பையை கொட்டத்துக்காக காரில் வெளியில் வந்து குப்பையை கொட்டிட்டு உள்ளே போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு ஷாக். என்னங்க சொல்றீங்க, நேற்று பார்த்தேன்னு சொல்லி அவங்க இறந்து 6 மாதம் ஆயிடுச்சு, இந்தாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காமிக்கும்போது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்போம். அப்போ நேற்று ஃபுல்லாக நான் பார்த்தது எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நேற்று ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ஒவ்வொரு வீட்டை இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதுலாம் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுமே நேற்று தான் பார்த்தேன், முந்தா நேற்று தான் பார்த்தேன், போன வாரம் தான் பார்த்தேன் அப்படின்றது சொல்லும்போது போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு பதட்டம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ இவங்க சொன்னது எல்லாம் உண்மைதான், ஆனால் இவங்க இறந்து 6 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த 6 மாதமாக இவங்க பேய்களை தான் மனித ரூபத்தில் பார்த்துருக்காங்க அப்படின்றது போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க. நீங்கள் 6 மாதமாக பார்த்தது இவங்களை இறந்து பேயாக மாறி அவங்களோட மனித ரூபத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு மனுஷங்க அப்படின்னு சொல்லி 6 மாதமாக ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே இந்த போலீஸ் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா அந்த தெருவில் இருக்க அந்த குந்தன்பாகில் இருக்கிற எல்லா மக்களுமே நம்ம இவ்வளோ நாள் ஒரு பேய் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்கிற எல்லா மக்களுமே குந்தன்பாகை விட்டு வெளியேற ஆரம்பித்தாங்க. சரி, இந்த 4 பேருமே இந்த குடும்பம் எப்படி இறந்தாங்க அப்படின்றது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த 4 பேருமே வந்துட்டு இறந்தது கண்டிப்பாக சூசைடாக இருக்கலாம். ஏன்னாக்கா அவங்க செவுரு முழுக்க அவங்களோட ரத்தத்தை தான் எழுதியிருக்காங்க. அதை நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அந்த 4 பேரோட ரத்தம் அப்படின்றது தெரிஞ்சது. மேபி இவங்க மூட நம்பிக்கையினால இந்த ஒரு விஷயத்தை பண்ணி அதனால வந்துட்டு இவங்க இறந்துருக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுற இந்த பில்லி சூனியம் இதை பண்ணி அவங்க வந்துட்டு உயிரை வந்துட்டு இழந்திருக்கலாம். ஸோ இதுக்கு தான் அவங்க இறந்ததுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியும் முடிச்சாங்க. இப்படி தான் இந்த கேஸும் ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த ஒரு குந்தன்பாக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாஷான ஏரியா வந்துட்டு ஒரு ஹாரர் பிளேஸ்க்கு மாறினதுக்கான ஒரு காரணமாகவே அமைஞ்சதுன்றது தெரிஞ்சுக்கேன். ஸோ கேட்கவே கிரேசியாக இருக்குல்ல. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது நீங்கள் நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும்போது ஒருவேளை பேய் இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகமாக வரும். ஏன்னா இந்த பேயை பார்த்தது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அந்த தெரு முழுக்க இருக்கிற எல்லாருமே அந்த இறந்த குடும்பத்தை 6 மாதமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க பேயை தான் 6 மாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுலேயே பேய்லாம் இருக்கு போல இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ஏற்படுற மாதிரி ஒரு விஷயங்கள் இதில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஆல்ரெடி இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க பேயாக நடமாடிக்கிட்டு இருக்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் அந்த கட்டத்தில் பண்ணுற ஒரு முதல் விஷயம் என்னவாக இருக்கும்? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஐடியாவாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படிச்சிருக்கேன். இந்த ஒரு கேள்வி கிரேசியாக தான் இருக்கும், பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியாக இருக்கும். உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் எதிர்பார்க்குறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை பார்க்குறேன். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் செம்மையான ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.